ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல் ரீடிங். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஆடிப்பெருக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் ரீடிங்காக இருக்க போகுது. இதுக்கு மேலே உங்களோட லைஃப்பில் என்ன நடக்க போகுது ஸோ அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ஜென்ரல் ரீடிங் பண்ணுறேன், பைல் சூஸிங் பண்ணலை. ஸோ ஐ திங்க் இதுவே எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும் நான் நம்புகிறேன். ஸோ பார்ப்போம். Three of Swords. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரும் மூச்சு விட்டால் எப்படி இருக்கும்? அப்பா நிம்மதிடா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருந்த பிரச்சனைகள் வந்துட்டு விலகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருந்த ரொம்ப ரொம்ப தாக்கங்கள், இம்பேக்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களோட மைண்ட் தாட்ஸ் எப்போ பார்த்தாலும் ரிலேஷன்ஷிப்பில் தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனைகள் அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு இது ரிலீஸ் ஆகி நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம்னாலுமே அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு நிறைய சூழ்நிலைகள் பாசிட்டிவாகவே இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் பாண்டிங்குள்ளருமே இப்போ உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற எந்த பர்சனோட ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு பாண்டிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வருது. உங்களுக்கும் அந்த பர்சன்ஸ்க்கும் உள்ள ஒரு கனெக்ஷனாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், லவ், கேர் எதுவாக இருந்தாலும் அது டெஃபினட்டாக ஒரு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அவங்க டாக்ஸிக்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்கள் லைஃப்பை விட்டு விலகி உங்களுக்கு ஒரு நிம்மதி கொடுக்குற அளவுக்குமே வந்துட்டு வாய்ப்புகள் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகுங்க. ஓகேங்களா? இவ்வளோ நாளாக உங்களுக்குள்ளார உங்கள் தாட்ஸாக இருக்கட்டும், உங்களோட எமோஷன்ஸ், உங்கள் மனசு, மைண்டு எல்லாமே ஒரு போராட்டமாக ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு இடத்துல உங்களால் அமைதியாக உட்காந்து ஒரு வேலை கூட செய்ய முடியாது. பிகாஸ் மனப்போராட்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஆங்ஸைட்டிஸ், ஏதாவது ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், சரியா தூக்கம் இல்லை, ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்குது, படபடன்னு இருக்கும், இது மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு சால்வ் ஆகும். உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்லையுமே வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்களோட எனர்ஜியும் சேவ் ஆகும். அதே மாதிரி உங்களோட மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த்லையுமே வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் பீஸ்ஃபுல்னஸ் கண்டிப்பாக இருக்கு. ஓகே, ஸோ ஒரு சில பேர் ரொம்ப லோன்லி ஜேர்னிலே இருக்கீங்களா? அதாவது எதை பண்ணாலும் தனிமையாக தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் இல்லை. அதே மாதிரி இப்போது நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு ஐடியாஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களோட ஐடியாஸை புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் உங்களோட தாட்ஸை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பீப்புள் இல்லை. பிகாஸ் நீங்கள் செய்கிற ஒரு வேலையாக இருக்கட்டும், உங்களோட மைண்ட் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கான அந்த ஒரு லைக் மைண்டட் பர்சன் அப்படிங்கிறது இது வரைக்கும் உங்களோட ஜேர்னியில், உங்களோட லைஃப்பில் வராமல் இருந்திருக்கலாம். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. உங்கள் மனசில் இருக்கிற எல்லா ஐடியாஸும், க்ரியேட்டிவிட்டி லெவல், இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறதுக்கு, அது ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்சன் டெஃபினட்டாக இருப்பாங்க. அண்ட் உங்களோட அந்த ஒரு லோன்லினஸ் சொன்ன அதே மாதிரி பாரங்கள், மனபாரங்கள் இருக்கும். குடும்பத்தோட பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு பாரமுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் இறங்கும். பிகாஸ்
உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அது நீங்கள் தனிமையாகவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷேர் பண்ணுறதுக்குமே உங்களோட ஒர்க்லோட வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்குமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பர்சன் வருவாங்க. இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு அவங்க சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா இனிமேல் வந்துட்டு கிடைக்கும். ஐ திங்க் உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த பர்சன் உங்களை விட யங்காக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு யங் யூத்ஃபுல் எனர்ஜி மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஸோ அவங்க வந்து டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாறும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்னர் சைல்டு, அந்த ஒரு யங் எனர்ஜியுமே வெளிவரத்துக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. இப்போ குடும்பம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நிறைய ப்ரெஷர்ஸ், ஒர்க் லோடு, பணம் அண்ட் ஃபேமிலி செட்டில் ஆகிறது, இண்டிவிஜுவலாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறது, இந்த மாதிரியான ஒரு பாரங்கள், இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் உங்களுக்குள்ள மன போராட்டங்களாக ஓடிட்டு இருந்தாலுமே அந்த ஒரு விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? டே ட்ரீமிங் வேண்டாம். பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது. ஒரு சில பேருக்கு டே ட்ரீமிங் ஒரு கம்ப்ளீட் ஹேபிட் மாதிரியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோன்னு தோணுது. அதாவது உங்கள் லைஃப்பில் நல்லது நடந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடந்தாலும் சரி, இல்லை எதுவுமே நடக்கலைனாலுமே டே ட்ரீமிங் மட்டும் உங்களால் ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஏன்னா உங்களோட இந்த ஓவர் திங்கிங் ஹேபிட் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் உங்களை விட்டுட்டு போன இந்த நெகட்டிவை நீங்களே திருப்பி கொண்டு வர மாதிரி ஆகும். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களோட என்ன சூழ்நிலைகள் இப்போ இருக்கீங்களோ, ஏதாவது ஒரு அப்டக்கிள்ஸ் இருக்குதா, ஏதாவது ஒரு கட்டி போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குதுன்னா, இது வந்து பர்சனல்லையும் சரி ப்ரொஃபஷ்னல்லையும் சரி, ஓகேங்களா? நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருக்கீங்களோ அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அது வந்து அதோட ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி, நான் சொன்ன மாதிரி அந்த நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கீங்களோ அது ரிலீஸ் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கான அந்த புது வாய்ப்புகள், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதுமே வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஐடியாஸ், கிரியேட்டிவிட்டி லெவல் இது வந்து ஒரு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, இம்ப்ரூவ் ஆகும். ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ நாளாக எப்படி யோசிக்கிறீங்களோ அதை விட்டு கொஞ்சம் அவுட் சைட் பாக்ஸாக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க, நிறைய வைடாக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரக்கூடிய இந்த வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட க்ளோஸ் டு ஒன்ஸ் கிட்ட இருந்து தான் வர மாதிரி இருக்கு. குட் பி அ ஃப்ரெண்ட் ஒரு வெல் விஷர் ஒரு கசன், யாராக வேணா இருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வரப்போகுது. சம் ஹெல்பிங் ஹேண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ரெண்டுமே ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் அண்ட் ஆக்சுவலி வந்து உங்களோட லைஃப்பில் இனிமேல் வந்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுமே உங்களோட சக்ஸஸ்க்கு கொண்டு போய் விடும். ஓகேங்களா? ஸோ உங்களோட டெசிஷன் மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆல்தோ ஒரு சில டைமில் நான் எடுக்கிற முடிவு கரெக்டாக தப்பா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுபடி கேளுங்க. அண்ட் உங்களோட பாதைகள், இனிமேல் நீங்கள் போகிற பாதைகள் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? அந்த தடைகள் எல்லாமே ஸ்லோவாக விலக ஆரம்பிக்கும். யூனிவர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஏதோ ஒரு வாய்ப்பு தராங்க. அது வந்து பர்சனலும் சரி ப்ரொஃபஷனல் சரி எந்த ஒரு விஷயத்துலனாலுமே அந்த ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது. ரொம்ப நாளாக ஏதோ ஒன்று வேண்டிகிட்டே இருக்கீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை சால்வ் ஆகணும், இது நடக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டே இருக்கீங்கன்னா எஸ், யூனிவர்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஒரு வேண்டுதல் கேட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வேண்டுதலில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேண்டியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு யூனிவர்ஸ்க்கு கேட்டனால தான் இந்த ஒரு புது வாய்ப்புகள், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸோ லவ்லி. ஆக்சுவலி இந்த 3 கார்டு ரொம்ப ரொம்ப லவ்லி, வெரி வெரி பாசிட்டிவ்னு நான் சொல்லுவேன். ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு பாண்டிங் நல்லா இருக்குது. உங்களுக்குள்ள அந்த ஒரு பழையபடியான அந்த லவ் திருப்பி வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட கெரியர் ரிலேட்டடாகவுமே உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் கண்டிப்பாக கிடைப்பாங்க.
ஒரு லைக் மைண்டட் பர்சன்ஸ் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஐ திங்க் ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பர்சன்ஸோட ஒரு நியூ பாண்ட், ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப், இது வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் மூலயமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அமையலாம், இல்லைன்னா பர்சனல் ஏதோ ஒரு மூலயமா உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது அமையலாம். அந்த ஒரு நியூ அதர் ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு அப்ராடில் வேற லாங்குவேஜ் பேசுகிறவங்களா கூட இருக்கலாம். ஸோ அவங்களோட வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்துட்டு புதுசாக டெவலப் ஆகும். ஸோ ஐ திங்க் ஒரு சில பேருக்கு உங்கள் கெரியர் ரிலேட்டடாக மீட் பண்ணுறதுக்குமே சான்சஸ் இருக்குது. மேபி அந்த பர்சன் மேலே நீங்கள் லவ்ல கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்ட் ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம். ஐ திங்க் வந்துட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு புதுசாக ஏதோ ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் கிடையாது. ஸோ ஒரு நியூ ஜேர்னி, நியூ எக்ஸ்பீரியன்ஸ்னு ஏதோ ஒன்று கிரியேட் பண்ண போகிறீங்க. இட்ஸ் கைண்ட் பாசிட்டிவ். ஓகேங்களா, நீங்கள் நெகட்டிவ்னு எடுத்துக்க வேண்டாம், பாசிட்டிவ். Forgive. See, உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட லைஃப் ஜேர்னி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட இப்போ உங்கள் லைஃப்பை பற்றி எழுதணும், ஒரு ஸ்டோரி புக் எழுதணும் அப்படின்னா அதில் உங்களோட சாப்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கணும். பட் இது வரைக்குமே வந்துட்டு உங்களோட லைஃப் ஜேர்னியில், லைஃப் ஸ்டோரியில் உங்களை பற்றி எழுதுறதுக்கே கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் மற்றவங்க தான் வந்துட்டு அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ், அதிகமாக உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. பட் இனிமேல் வந்துட்டு உங்களோட லைஃப்பை நீங்கள் கண்ட்ரோலை எடுக்க போகிறீங்க. அதுக்கான ஒரு சூழ்நிலைகள்ங்கிறது அமையுது. பட் ஆனால் வந்துட்டு அதுக்கு பிளாக்கேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்களாக தான் இருக்கீங்க. பிகாஸ் யூ ஆர் நாட் ஃபர்கிவ். உங்களுக்கு வந்துட்டு இந்த மன்னிக்கிற ஹேபிட்டுங்கிறது இருக்க மாட்டேங்குது. மன்னிச்சாலுமே மனசார மன்னிக்க மாட்டீங்க, அதே சமயம் மறக்கவும் மாட்டீங்க. உங்களோட மெமரிஸ் அவ்வளோ ஸ்ட்ராங், எஸ்பெஷலி நெகட்டிவான விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அவ்வளோ யாரையுமே மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அன்னெசரியாக உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்களே தேவையில்லாமல் கூட்டிகிட்டு வந்து உங்கள் லைஃப்பில் ஸ்டே பண்ண வைக்கிறீங்க. ஸோ ஃபர்கிவ் பண்ணுங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது. இவங்க எப்படி, இந்த லேடி எப்படி ஒரு ஃப்ரீடமோடு பறக்கிறாங்க, ஃபுல் ஃப்ரீடம். அது மாதிரியான ஒரு அழகான ஃப்ரீடம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பிளாக்கேஜஸ் அவுட் சைட் சோர்ஸ்லேருந்து வராது. யூனிவர்ஸும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க யார் யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்களோ அவங்களுமே உங்களோட லைஃப்பில் பிளாக்கேஜஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் உங்களோட மைண்ட், தாட்ஸ், எமோஷன்ஸ் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண போகுது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ரெண்டு ஃபோட்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது எப்படி இருக்கு? நீங்க தான் உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. உங்களோட தாட்ஸ், எமோஷன்ஸ் அந்த மறந்துடுங்க, மன்னிச்சிடுங்க. ஏன்னா அவங்க உங்க லைஃப்ல இருந்து அவங்கள நீங்க தூக்கி போட்டுடுங்க. உங்களுக்கான ஃப்ரீடம் கிடைச்சிரும். நீங்க வந்து நிம்மதியா, ஃப்ரீயா என்ன பண்ணணுமோ தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுக்கான ஒரு ரீசன், ஒரு பிளாக்கேஜஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே உங்களோட கையில தான் இருக்கு. யூனிவர்ஸ் பிளாக் பண்ணல. ஓகே, நீங்க தான் வந்துட்டு ஓவரா திங்க் பண்ணிட்டு, லுக் உங்க எனர்ஜி பாருங்க எப்படி இருக்கு. சுத்தி அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தாலுமே உங்களோட, அதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, செய்ய செய்ய உங்க மனசு எங்க போகுது? இதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம். நீங்க இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் வந்துட்டு, நீங்க உங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும், எங்களை ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, யாரா இருந்தாலுமே, ஒரு ஸ்டடீஸ் பண்றீங்கனாலுமே, அந்த வேலை செய்ய செய்ய செய்யவே திடீர்னு உங்க மனசு எங்கேயோ போயிடும். தாட்ஸ் இந்த லேடி பாருங்க, வேலை செய்ய செய்ய உங்க தாட்ஸ் எங்க இருக்கு, அப்படியே பிளாங்க் ஆயிருங்க, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருவீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு வேலைகளும் செய்ய முடியாது, உங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கும் நகர முடியாது. ஸோ இந்த ஒரு ஹேபிட் உங்களுக்குள்ளே இருக்குது. அதை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. ஃபர்கிவ். அதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னாவே ஃப்ரீடம். உங்களுக்கான இந்த பிரச்சனைக்கான காரணமே வந்துட்டு இந்த ஒரு நிமிஷம். இந்த ஒரு பர்சனுமே பாருங்களேன் எவ்வளோ டல்லாக இருக்காங்க. சேம். ஓகே, பிகாஸ் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பீப்புள் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குங்க. என்னால் தனிமையாலாம் வாழ முடியாது, எனக்கு யாரோ ஒருத்தர் துணை வேணும், எனக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும், தனிமையாக என்னால் ரொம்ப எல்லாம் இது பண்ண முடியாது. ஸோ இந்த தாட்ஸோடு இருக்கீங்க அப்படின்னா,
டெஃபினட்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நிறைய சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, யூஆர் ஸ்ட்ராங் பர்சன்னு நீங்கள் பிலீவ் பண்ணணும். ஜஸ்டிஸ் இஸ் கம்மிங். ஓகே, கில்ட். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் திங்கிங் ஹேபிட் இருக்குதா? ஐயோ நான் அன்னைக்கு அப்படி பேசிட்டேனே, அப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் வரி பண்ணிட்டு இருக்கீங்க. 24 hours நீங்கள் ஆக்சுவலி வந்து நைட்டு உங்களுக்கு ஓவர் திங்கிங் ஹேபிட் இருக்கும். நைட்டு தூங்காமல் ஏதாவது யோசிக்கிற ஹேபிட் இருக்கும். பட் அந்த எந்த ஒரு தாட்ஸ்லையுமே உங்களை பற்றி இருக்காது. உங்களோட ஃப்யூச்சர் பாசிட்டிவாக இருக்காது. பட் ஆனால் முடிஞ்சு போனது, நடந்தது, தேவையில்லாத விஷயங்கள், அதை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபைனலி உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்குது. என்ன வேணும்னு கேட்குறீங்களோ கிடைக்குது. உங்களோட லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ பி ப்ரிப்பேர்டு, ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகேங்களா? நிறைய சேஞ்சஸ் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக வாழ்க்கை மாறணும், சூழ்நிலைகள் மாறணும், நான் மாறணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ், கண்டிப்பாக அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டெஃபினட்டாக வந்து அந்த சேஞ்சஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆடிப்பெருக்கில் இருந்து ரொம்ப ஸ்பெஷல் ரீடிங் தான் கொடுத்துருக்காங்க. யூனிவர்ஸ் வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேஞ்சஸ் வருது. நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப முக்கியம். நிறைய மன்னிக்க கற்றுக்கோங்க, மறக்கவும் கற்றுக்கோங்க. இது 3 மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகரத்துக்கு ஒரு சான்சஸ் அமைய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ. தட்ஸ் ஆல் ஃபார் தி டுடே ரீடிங். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.